अस्मद्गुरु परमगुरु यतिवरपूर्णो सयामुनं रामं क्षणातषडजित्सेनेश रमापतीं वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्तीभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किवेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மணமுகப்போன் வாழியே கஞ்சத் திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ்மறைகள் நெளிந்துரைப்போன் வாழியே திருமலை மால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்ச பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ்தூ புல் திருவேங்கடவன் வாழியே கஞ்ச திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே. இப்படி பூவில் வாழ் மகளான திருமங்கை பெரிய பிராட்டியார் உகக்கும்படியா பெரிய பிராட்டியாருடைய ஸ்வரூப ஸ்வபாவங்கள் அனைத்தையும் ஒரு சேர எம்பெருமான போல அவளுக்கும் உண்டு அப்படின்றத ನನ್ನ ಸ್ಥಾಪಿಸ್ತಾರೆ. அப்படி ஸ்தாபித்து அவள் உகந்து சர்வதந்திர சுதந்திரர் அப்படின்னு விருதையும் வாங்கியிருக்காள். அப்படி அவர் நம் போல்வார்லாம் ஆணித்தரமாக ஐந்திலேயே நன்றாக விளையணும் அப்படின்னு நம்ம ஞானம் விளையணும்னு சொல்லிட்டு ஸ்ரீஸ்துதி, அந்த ஸ்ரீஸ்துதியில் சர்வ விஷயத்தையும் சாதிச்சிருக்கார். அதை அனுபவிச்சுட்டு வரோம். அதில் 8வது ஸ்லோகம் இன்னைக்கு அனுபவிக்கணும். அஸ்யேஷானாத்மசி ஜகத சம்சயந்தி முகுந்தம் லக்ஷ்மீ பத்மா ஜலதி தனயா விஷ்ணுபத்னீந்திரேதி யன்னாமானி ஸ்ருதி பரிபணானி யவமாவர்த்தயந்தோ நாவர்த்தந்தே துரிதபவனः பிரேரிதே பவன பிரேரிதே ஜன்மசக்ரே. அஸ்யேஷானாத் த்வமசி ஜகதः சம்சயந்தி முகுந்தம் லக்ஷ்மீ பத்மா ஜலதி தனயா விஷ்ணுபத்னீந்திரேதி யன்னாமானி ஸ்ருதி பரிபணானி யவமாவர்த்தயந்தோ நாவர்த்தந்தே துரித பவன பிரேரிதே ஜன்மசக்ரே. இந்த இடத்துல பிராட்டி, அதாவது எம்பெருமானுக்கு துல்லிய யோகக்ஷேமம் உண்டு அப்படின்றத பஷ்யந்தீஷு, அதாவது இந்த ஜகன் நிர்மாண துரந்தரனா எம்பெருமான் இருக்கானே, சிருஷ்டி ஸ்தித பிரளய ரச்சனையெல்லாம் பண்ணக்கூடிய எம்பெருமான் அந்த எம்பெருமானோட கூட தான் பிராட்டி பண்ணுறா அப்படின்றத காண்பிக்கிறதுக்கு இந்த சதுரங்க விளையாட்டு, நம்ம பாஷையில் செஸ்ன்னு சொல்லக்கூடிய இது, அதில் திரிகுண பலகம், அதில் 3 விதமான கட்டங்கள் இருக்குது, நிறங்கள் கொண்ட கட்டங்கள்லாம் இருக்குது, அதை வச்சு பண்ணுறான்னு சொன்னோம். இப்போது இதில் என்னென்னா, யத் சங்கல்பாத்துன்ற ஸ்லோகத்தில் மறுபடியும் ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்லணும். அதில் சிருஷ்டி ஸ்திதிலாம் எம்பெருமான் பண்ணுறான். அதே மாதிரி யமினாம் ஏகலக்ஷம் சமாதோ அப்படின்னு காரணம் தான் தியானம் பண்ணதுனால அவள்லாம் பக்தி யோகம் பண்ணுறவாள்லாம் யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி அப்படின்றதுல யமினாம் ஆரம்பிக்கிறவா, அது பக்தி யோகம் பண்ணுறவாளுடைய சமாதி தான் இருக்குது. இப்படிப்பட்ட எம்பெருமான் அடையாளம் எது காட்டுறது, இவன் தான் இந்த மாதிரியான சிருஷ்டி ஸ்திதி பிரளயம்லாம் பண்ணுறான்னா பிராட்டியினுடைய திருவடி
இதில் இருக்கக்கூடிய செம்பசும் சாந்து காட்டுறது, அந்த அடையாளம் காட்டுறதுன்னு சொல்லிட்டேன். அந்த இடத்துல அதில் காரணமும் காரணத்தை தியானம் பண்ண ஆரம்பிக்கிறவாளையும் சொன்னேன். அதாவது காரணமாக பெருமாள் இருக்கான், அதாவது சிருஷ்டி ஸ்திதி லயத்தான் பண்ணுறான், அவனை தியானம் பண்ண பண்ணுறா அப்படின்னு சொன்னேன். அப்படிப்பட்ட பெருமாள் அந்த பிராட்டியினுடைய திருவடி பசும் சார்ந்ததுனால அடையாளமாக ஆக்கப்பட்டு நமக்கு காண்பிக்கப்படுறான் அப்படின்னு காண்பிச்சு பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து இருக்கிறது தான் இது பண்ணுறான்றத சொன்னோம். நிஷ்பிரத்யூக பிரணய கட்டித்ததில் பிராப்பிய தசையில் எம்பெருமானும் பிராட்டியும் இருக்கா சேஷன். அப்புறம் இந்த பக்தியோகம் ஆரம்பித்தவா நன்னா சமாதி நிலை அடைஞ்சு அதுக்கப்புறம் அவள் இங்கே இருக்காளே, அந்த நிலைமையில் இருக்கக்கூடிய அவளுக்கு விமல மனசாக இருக்கக்கூடிய அவள். ஆனால் அவளுடைய சித்தத்திலையும் வேதாந்தங்கள்லேயும் எம்பெருமான் உறைந்திருக்கான். ஏன்னா அங்கே கிருஷ்யாதி காரியம் இருக்குது. கிருஷி காரியமும் அதாவது சிருஷ்டியும் இவனை பண்படுத்துறதும், சிருஷ்டி பண்ணவனை பண்படுத்துறதும், தன்னை தியானம் பண்ணும்படி பண்படுத்துறதும் இந்த காரியங்கள்லாம் இருக்குது அந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல அப்படி இல்லை. பிராப்பிய திசையில் இவனுக்கு ஒன்றும் காரியம் கிடையாது. கைங்கறி தேத்துன்னு வாய் மூன்று இருக்க வேண்டியது தான். அதனால் சேஷனில் படுத்துட்டுருக்கான். இப்படி பக்தியோக நிஷ்பத்தியானவர்கள் இங்கே பிராரப்த கர்மத்தை கழிச்சுட்டு இருக்கிற நாளில் அவள் சித்தம் விமல மனசாக இருக்குது, விமல மனசாக இருக்குது. அதனால் அதில் பள்ளி கொண்டிருக்கான். அங்கேயும் அவளை கிருஷி பண்ண வேண்டிய காரியம் இல்லை. அதுக்கப்புறம் வேதாந்தங்களில் அப்படியே உறைஞ்சிருக்கான் அப்படின்னு சம்பத்தியந்தே விகரண விதோ எஸ் சையா விசேஷாக அப்படின்னு 3 ஸ்தானத்தையும் சொன்னான். இப்படி சொல்லச்சு அதுக்கப்புறம் பிரபத்தி பண்ணுறவாள் விஷயத்தில் அவிர்வாகத்தை இவா 2 பேரும் தான் ஏற்றுக்கிறார். 2 பேர் எடுத்துருந்தா 2 சேஷிகளா அப்படின்னா இல்லை, ஏகசேஷித்த யோகாத் அப்படின்றத ஸ்ருதிகள்லாம் அறிய முடியாமல் அப்படி இருந்துட்டுருக்குது. அது எங்களுக்கு தெரிஞ்சு அதை எங்கள் மனசெல்லாம் கூத்தாடுறது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம்தான் இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்தை எப்படி பண்ணுறாருன்னு அந்த சதுரங்க ஆட்டத்து மூலமாக காண்பிச்சார் தியூத விருத்தத்தினால. இப்போ இப்படி சொல்லிட்டா முதல்ல அந்த காரணமாக இருக்கிறதுலையும் அந்த யோகிகள் ஆரம்பிக்கக்கூடிய விஷயத்தையும் சொல்லச்சே அதை ஸ்ருதியில் சொல்றதுன்னு ஒரு வார்த்தை சாட்சாத்தா சொல்லலை, சுவாமி தேசிகன் சொல்கிறேன். ஆனால் பிராட்டியினுடைய சின்னத்தினால அவன் தெரியுது அப்படின்னு 2 பேரும் சேர்ந்துருக்கான்றத அப்படி சாதிச்ச. இப்போ இவ்வளவு தூரம் பெருமாளுக்கு இந்த காரணத்துவங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மலாம் அந்த பக்தி யோகத்திலேயோ பிரபத்தி யோகத்திலேயோ இழியக்கூடிய, அதாவது நம்ம சிருஷ்டி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி அந்த உபாயத்தில் இழியும்படி பண்ணுற இடத்த சொன்னார். அதுதான் கிருஷி பண்ணுற காரியம், விவசாயம் பண்ணுற காரியம். நாம் இங்கேருந்து மோட்சத்துக்கு போயிட்டோன்னா திவ்யதம்பிகள் பரிஷத்தில் அனந்தாழ்வான் மாதிரி நாம் எல்லா கைங்கரியம் பண்ணுறோம், ஏற்றுக்கிறான். அத்த ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சித்தாந்தத்தில் இருக்குவா மொத்த பேரும் ஸ்ரீமதே நாராயணாய நமஹான்னு துவயத்தில் உத்தரகண்டத்தினுடைய அர்த்தத்தில் வரைச்சு பெருமாளும் பிராட்டியும் ஒன்றொடியாள் திருமகளும் நீமே நிலா நிற்ப கண்டு அப்படின்னு அந்த இதை கைங்கரிய பிரதி சம்பந்தியாக இருக்கக்கூடிய எம்பெருமானும் பிராட்டியுமா அதை ஒத்துக்கிறார் தம்பத்தியும். ஆனால் ராமானுஜ சித்தாந்தத்தில் தேசிக சம்பிரதாயத்தை தவிர மற்றவர்கள்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த உபாய தசை இருக்குதே, பக்தியோ ஆரம்பிக்கிறவாளோ இல்லை இந்த பிரபத்தி ஆவிச சமர்ப்பிக்கிறோ அந்த இதில் வரைச்சே பிராட்டியை ஒத்துக்கலை. அவள் புருஷகாரம் மாத்திரம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அவளை அந்த இடத்துல அவளுக்கு அன்வயம் இல்லை உபாயத்தில் அப்படின்னு
தேசிக சம்பிரதாயத்தவரை தவிர ராமானுஜ சம்பிரதாயத்தில் மீதம் உள்ளவர்கள்லாம் அப்படிதான் சொல்றார். இப்போ அந்த கிருஷி பண்ணி எல்லாம் பண்ற காரியம் இருக்கு, அந்த உபாயமா அவன் நிற்கிறது, உபாயமா நம்ம அவனை வரிக்க பண்றது, அதுக்கப்புறம் அவன் உபாயமா நின்று அருள்றது, இந்த காரியம் இருக்குது. அதை ஆழ்வார் பண்ட நாளாலே நின் திருவருளும் பங்கையத்தாள் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீத்து பல்படிகால் குடிகுடி எழுந்தாட்சையும் தொண்டர்னு சொல்லிருக்க. இருந்தா கூட அந்த உபாய திசையில இல்லை அப்படின்னு தேசிக சம்பிரதாய வெத்திரிக்தாள்லாம் ராமானுஜ சித்தாந்தத்தில் இருக்கவெல்லாம் சொல்றா. இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாருன்றதுக்கு இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது அவன்தான் சிருஷ்டி பண்ணிருக்கான், நம்ம அவனை வணங்கிறதுக்காக தான். அந்த அவனை வணங்கக்கூடிய துறையில கொண்டு இறக்கி அவனை வணங்கும்படி பண்றதும் அவன்தான். கொஞ்சம் கொஞ்சமா பல பிறவியில பண்படுத்தி பண்படுத்தி பண்றான். அப்படி பண்படுத்தி பண்ணச்சே அதாவது ஒரு பிரமாணம் சொல்றது, தியாயன் கிருதே யஜன் யஜ்ஞே திரேதாயாம் துவாபரேர்ச்சயன்னு யதாப்னோதி ததாப்னோதி கலௌ சங்கீர்த்திய கேசவம் அப்படின்னு சொல்றது. கிருதயுகத்தில் தியானம் பண்ணினாக்கா எது கிடைக்குமோ, துவாபர யுக திரேதா யுகத்தில் யஜ்ஞம் பண்ணினா எது கிடைக்குமோ, யதாப்னோதி, துவாபர யுகத்தில் அர்ச்சனம் பண்ணால் எது கிடைக்குமோ அது கிடைக்கும். கலியுகத்தில் கேசவனை சங்கீர்த்தனம் பண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கு. கேசவனை சங்கீர்த்தனம் பண்ணா அது கிடைக்கும். என்ன கிடைக்கும்? தியாயன் கிருதே யஜன் யஜ்ஞே திரேதாயாம் துவாபரேக்ஷன்னு அந்த 3 யுகங்கள்லையும் 3 பண்ணா என்ன கிடைக்கும்? அந்த எம்பெருமான பக்தி பண்ணக்கூடிய தசை கிடைக்கும். எம்பெருமான பக்தி யோகம் பண்ணக்கூடிய இது பலன் கிடைக்கும். அப்புறம் பக்தி யோகத்தை பண்ணி அவன் மோட்சத்துக்கு போவான். இப்போ நமக்கு இந்த யுகத்தில் இருக்கவாளுக்கு அந்த மாதிரி அந்த பக்தி இல்லைன்னா பிரபத்தி, அந்த பிரபத்தி யோகம் பண்ணக்கூடிய யோக்கியத்தை நமக்கு எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், கலவு சங்கீர்த்திய கேசவம், கலியில கேசவனை பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. கேசவனை பாட பாட நம்ம பாபங்கள்லாம் போகும். அந்த உபாயம் பண்ண முடியாத தடுக்கிற உபாய விரோதி பாபம்னு பேர். உபாயத்தை நாம் பண்ண முடியாத தடுக்கக்கூடிய பாபம் உபாய விரோதி. அந்த பாபங்கள் போகும். கலியில் சங்கீர்த்தனம் பண்ணாக்கா, கேசவனை பாடினா, அப்போது நாம் பிரபத்தி பண்ணுவோம். அந்த உபாய விரோதி பாபம் போச்சுன்னா உபாயமான பிரபத்தியை அனுஷ்டிப்போம். அப்போது வேதாட்சராணி யாவந்தி படித்தானி த்விஜாதிபிஹி தாவந்தி ஹரிநாமானி அப்படின்னு அந்த ஹரிநாமங்கள் வேதத்தில் இருக்கிறது தான் ஹரியினுடைய அக்ஷரம் அப்படின்னு சொல்கிறது. வேதத்தை தான் சொல்லி கேசவனை பாடணும்னு இல்லை. சாதாரணமாக கேசவாய நமஹ, நாராயணாய நமஹ, மாதவாய நமஹன்னு பாடலாம், தப்பு கிடையாது. அப்போது இது வேதத்தில் சொல்லியிருக்குதுன்றது வரணுமோ இல்லை. இந்த உபாய திசையில் அந்த இடத்துல அப்படி சொல்லலையே, பாதலாட்சா ரசாங்கம்னு மாத்திரம்தானே சொல்லிட்டு கூட்டார். அதனால் இந்த வேதத்தில் இப்போ ஹரிநாமத்தை தான் சொல்லியிருக்குது. ஹரிநாமத்தை தான், அதான் எம்பெருமானுடைய நாமமாக தான் வேதத்தில் சொல்லியிருக்கு. அப்போ எம்பெருமானுடைய நாமத்தை தான் ஜபிச்சாதான் கலியுகத்தில் வேத மார்க்கத்திலேயோ வேதத்தை கொண்டும் ஜபிக்கலாம், வேதத்தை இல்லாமல் சாமானியமாகவும் ஜபிக்கலாம்.
அதாவது இருக்கார் மொழியார் நெறி இழுக்காமை உலகளந்த திருத்தாளினை நிலத்தேவர் வணங்குவர் யாமுவா ஒருக்கா வினையோடு எம்முடு நொந்து கனியின்மையின் கருக்காய் கடிப்பவர் போல் திருநாமச்சொல் கற்றனமேன்னு ஆழ்வார் சொல்கிறார். அதாவது நான் வைதிகாள் இருக்காளே, அவள்லாம் இருக்க சொல்லி வேத மந்திரங்களை சொல்லி உன் திருத்தாளை வணங்குவார்கள். எனக்கு அந்த வேத மந்திரமாகிற பழம் கிடைக்கல. கருக்கா கேசவாயமா நாராயணமா கோவிந்தாயமான்னு தனித்தனியே இருக்குதே, அந்த நாமங்கள் தான் எனக்கு கிடைக்கிறது. அது அந்த பழம் கிடைக்காதவன் என்ன பண்ணுவான், பிஞ்சை சாப்பிடுவான். மாம்பழம் கிடைக்காதவன் மாங்காய் பிஞ்சு, மாம்பழம் பிஞ்சில் பழுத்ததுன்னு சொல்லுவாள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாம்பழத்தை சாப்பிடுவான். அதுபோல் நான் திருநாம சொல்ல உனக்கு அனுசந்திக்கிறேன்னு சொல்கிறேன் ஆழ்வார். சரி, அப்போது வேதத்தில் சொல்லப்பட்ட திருநாமங்கள்லாம் என்ன, ஹரிநாமங்கள்னு சொல்லியிருக்குது. அப்போ ஹரிநாமம் தானே நமக்கு உபாய விரோதிய பாபத்தை போக்கடிச்சு உபாயத்தில் ஈடுபட வைக்கும். ஹரிநாம சங்கீர்த்தனம் தானே. இது எப்படி இங்கே பிராட்டி என்ன பண்ணுறான்னா, அதுக்கு தான் இந்த இடத்துல சாய்க்கிறார். பிராட்டி ஜகத்துக்கெல்லாம் ஈஸ்வரி, பெருமாளை போல. பெருமாள் எப்படி சர்வேஸ்வரன்னு சொல்லி ஈஸ்வரனாக இருக்கானோ, அவனை போல பிராட்டி ஈஸ்வரி. இவளுடைய நாமத்தை தான் லக்ஷ்மி, பத்மா, ஜலதி தனயா அப்படின்னு வேதங்கள்லாம் இந்த மூலதனமாக வச்சுட்டு இருக்குது. மூலதனமாக வச்சுட்டு இவளுடைய பிரபாவத்தை சொல்கிறது அப்படின்னு இந்த இடத்துல காமிக்கணும். அந்த இடத்துல வரைச்சே அஸ்யேஷானா துவமசி ஜகதா அப்படின்னு சாய்க்கிற. அது பதார்த்தம் சேவிச்சுடலாம். லக்ஷ்மி, லக்ஷ்மின்னா லக்ஷ்மி, பத்மா பத்மா, ஜலதி தனயா, ஜலதி தனயான்னா கடலின் புத்திரி, விஷ்ணு பத்னி, விஷ்ணு பத்னி. இந்திரா, இந்திரான்னா இந்திரான்னு பேர். இது ஸ்ருதி படிப்பனானி, இந்த மாதிரி நாமங்கள் இருக்குது பிராட்டிக்கு. லக்ஷ்மி, பத்மா, ஜலதி தனயா, விஷ்ணு பத்னி, இந்திரான்லாம் இதெல்லாம் ஸ்ருதி பரிபணானி, வேதங்களுக்கு மூலதனமாக இருக்குது. இப்படிப்பட்ட என்னாமானி, எவளுடைய திருநாமங்களை ஏவம் இவ்வாறு ஆவர்த்தயந்தா திருப்பி 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 ஜபிக்கிறானோ, அதான் சங்கீர்த்தனம் பண்ணுறானோ. கலவு சங்கீர்த்திய கேசவன் சொல்லுது. அந்த மாதிரி ரீதியில் துரித பவன, பாபங்களாகிய காற்று இருக்க, அதில் பிரேரித்தே அதனால் சுழற்றப்பட்டு ஜன்ம சக்கரே, பிறவி சக்கரத்துலேருந்து நான் வர்த்தந்தே, நான் பிறவி சக்கரத்தில் அவள் சுழல மாட்டார்கள். அந்த பாப்பங்களாகிய காற்றுனால இந்த பிராட்டியினுடைய திருநாமத்தை உரு போட்டாக்கா, பாவங்களாகிய காற்றுனால சுழற்றப்பட்ட இந்த ஜன்ம சக்கரம் இருக்க, இதில் நான் வர்த்தந்தே, மறுபடியும் சுழல மாட்டார்கள். அத்தகைய நீ முகுந்தம் எம்பெருமானை சம்சயந்தி, எம்பெருமானை நீ ஆசையை வச்சவளாக இருந்து அஸ்ய ஜகதா ஈசானா, இந்த ஜகத்துக்கு ஈஸ்வரியாக அசி இருக்கின்றாய் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில். அதனால் என்ன தெரியுதுன்னா, பெருமாளை போல இவ ஜகத்துக்கு ஈஸ்வரி, ஜகத்தை ஆளக்கூடியவள் அப்படின்றது தெரியுது. இவளுடைய நாமங்கள்லாம் வேதத்துக்கு மூலதனமாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மூலதனத்திலேருந்து தானே மூலதனம் இருக்கும், அதிலேருந்து வர விருத்தியை தான் செலவு பண்ணி எல்லாரும் செழிப்பாக இருப்பார்கள்.
அதனால் வேதத்துக்கு இது மூலதனம்னா இவளுடைய பெருமையெல்லாம் சொல்லி அந்த வேதம் வந்து இவளை புகழ்ந்து இந்த ஒவ்வொரு திருநாமங்களுக்கும் உண்டான புகழ்ச்சியெல்லாம் புகழ்ந்து நம்மலாம் அந்த வேதம் வந்து நல்வழிக்கு பண்ணுறது. அதனால் நமக்கு வேதம் வந்து விதிக்கிறது, இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவ வந்து பிரத்யக்ஷானுஷ்ரவிக மகிம பிரார்த்தினாம் பிரஜானாம் இருக்கொல்ல. பிரத்யக்ஷம் இம்மை பலன், ஆனுஷ்ரவிக மறுமை பலன் எல்லாத்தையும் கேட்கக்கூடிய பிரஜைகளுக்கு அளிக்கக்கூடிய சேயோமூர்த்தியாக இருக்கான்னு சொல்லித்தோல்ல முதல் ஸ்லோகத்திலேயே. அதனால் அப்படிப்பட்ட செய்கையெல்லாம் நாம் பண்ணக்கூடியதுக்கு வேதம் வழிவகுக்கிறது. எதனால் இவளுடைய இந்த திருநாமங்கள்லாம் மூலதனமாக சென்று அப்படின்றது சொல்லப்படுறது. அதனால் உபாய விரோதி பாபத்தை போக்க கொடுக்கக்கூடியது பிராட்டியினுடைய நாமமும். எப்படி எம்பெருமானுடைய திருநாமம் இருக்கோ அதே போல் எம்பெருமானை போல இவளும் ஈஸ்வரியாக இருக்கா. அதுவும் சம்சயந்தி முகுந்தம் அப்படின்றதுனால மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான் அர்த்தம் முகுந்தன்னா. அதனால் இவளும் அவன் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஆசிரியத்தினால இவன் மோட்சத்தையும் கொடுக்குறா அப்படின்றது இதிலேருந்து தெரியறது. இப்போ தெரிஞ்சதுன்னா இப்போது இதில் ஒரு சம்சயம் வரும். பெருமாளை போல இவளும் அவன் ஈஸ்வரனாக இருந்தால் இவ ஈஸ்வரியாக இருக்கா. அப்போ எம்பெருமான் முகுந்தன் மோட்சத்தை கொடுத்தானா அவளோட கூட இவளும் இருக்கிறதுனால இவளும் மோட்சத்தை கொடுக்குறா அப்படின்லாம் சொன்னால் இந்த இடத்துல அதை தார்டியம் பண்ணுறதுக்கு தான் அசேஷானா துவமசி அப்படின்னு ஈசானான்ற பதத்தை போட்டேன். ஈசானஹா அப்படின்றது எம்பெருமானுக்கு புல்லிங்க சப்தம், ஈசானா அப்படின்றது பிராட்டிக்கு ஸ்ரீலிங்க சப்தம். ஈஸ்வரஹா அப்படின்றது எம்பெருமானுக்கு புல்லிங்க சப்தம், ஈஸ்வரி அப்படின்றது பிராட்டிக்கு இந்த சப்தம் ஸ்திரீலிங்க சப்தம். ஆக மொத்தத்தில் ஈசானா ஈஸ்வரி அப்படின்றது ரெண்டுமே ஆளக்கூடிய விஷயத்தை தான் சொல்கிறது. இந்த லோகத்தை ஆளக்கூடிய விஷயத்தை தான் சொல்கிறது. ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னால் ஈஸ்வரன் ஈஸ்வரி அப்படின்னு சொன்னாக்கா ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம்னா ஆளக்கூடிய தன்மை. இப்போது இந்த ஈஸ்வர சப்தம் ஆளக்கூடியவன் அப்படின்றத காண்பிக்கிறது. ஈஸ்வரின்னு சொன்னால் ஆளக்கூடியவளை சொல்லும் சொல்லாதையும் இருக்கும். ஈஸ்வர தான் ஈஸ்வர சப்தத்துக்கும் ஈசான சப்தத்துக்கும் ஒரு மாதிரி ஆளக்கூடியவனையே சொல்கிறதுன்னு புல்லிங்கத்துக்கு சொன்னால், ஆனால் ஸ்ரீலிங்கத்தில் வரைச்சே ஈஸ்வரின்ற சப்தமும் ஈஸ்வரின்ற சப்தத்தில் ஆளக்கூடியவளையும் சொல்லும், இல்லை ஆளக்கூடியவனாக இருக்கவனுடைய பத்னியும் சொல்லும். அதாவது ராஜா ராணி, ஈஸ்வரன்னா ராஜாவை சொல்லும், ஈஸ்வரின்னா ராணியை சொல்லும். இப்போது ராணி ராஜ்யத்தை ஆள மாட்டான், ராஜா தான் ராஜ்யத்தை ஆளுவான். அப்போ என்ன ஆகும்னா ஈஸ்வரின்னு சொன்னால் இவோ ராணியாக இருக்கலாம், ஆளாத கூட இருக்கலாம்.
அதான் ராஜாவினுடைய பத்னியாக இருக்கிறதுனால அந்த ஈஸ்வரி சப்தம் வந்துடும். ஆள்றதுனால தான் ஈஸ்வரி சப்தம் வரணும்னு இல்லை. ஈஸ்வரனுடைய பத்னி ஈஸ்வரி அப்படின்னு ஆயிடும். ஆளக்கூடியதுனால ஈஸ்வரின்னு வந்ததுன்னு சொல்ல முடியாது. ஈஸ்வரனுடைய பத்னி ஈஸ்வரி அப்படின்னு. ஆனால் ஈசானஹா அப்படின்னு சொன்னால் அவன் ஆளக்கூடியவன்னு சொன்னால் இவளையும் ஈசானான்னு ஸ்திரீலிங்கத்தில் வச்சு அப்போ ஆளக்கூடியவளை தான் ஈசானான்னு சொல்லணும். ஈசானனுடைய பத்னியாக இருக்கிறதுல மாத்திரம் ஈசானான்னு வராது. ஈஸ்வரனுடைய பத்னியே ஈஸ்வரின்னு சொல்லும். ஆனால் ஈசானஹா அப்படின்னு ஆளக்கூடியவன் இருக்கானே அவனுடைய பத்னியை ஈசானா அப்படின்னு சொல்லாது. அது சமஸ்கிருதம் அறிஞ்சவாள் நல்லா அது கட்டோக்தியாக அது அவளுக்கு நல்லா தெரியும். அது அந்த பத சுவாரஸ்யம். இப்போ இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த இடத்துல எம்பெருமானை போல எம்பெருமானுடைய பத்னி மாத்திரம் இல்லை, ஈசானான்னு சொன்னதுனால இவளும் ஆளக்கூடியவள் அப்படின்றது தெரியுது. அதை இங்கே திருடீகரணம் பண்ணி காண்பிக்கிறார். அதாவது சர்வாவஸ்த ஸ்வபர சமஸ்த வஸ்து வியவஸ்தாபன ஸ்வபாவா அப்படின்னு அர்த்தம். ஈசானஹான்னா எல்லா அவஸ்தையில் இருக்கக்கூடிய சமஸ்த வஸ்துக்கள் இருக்க, அந்த வஸ்துக்கள்லாம் வியவஸ்தாபனம் பண்ணக்கூடிய ஸ்வபாவம் ஈசானஹா. ஈஸ்வரன்னா ஆளக்கூடிய சுபாவம். இதுவும் அதே தான் வச்சுக்கோங்க. அது எல்லா அவஸ்தையும் எல்லா வஸ்துக்களையும் வியவஸ்தாபனம்னா அவளை தத்த ஸ்தானத்தில் இருந்து அப்படி ஆளக்கூடியவன் அர்த்தம். அவளை அந்தந்த ஸ்தானத்தில் வச்சு ஆளக்கூடியவன் அர்த்தம். அதே மாதிரி ஆளக்கூடியவள் அப்படின்னு இருந்தால் தான் ஈசானான்ற சப்தம் வரும். அந்த ஈசானனுடைய பத்னிக்காக ஈசானா அப்படின்னு வராது, ஈஸ்வரி இந்த சப்தத்தை போல. அதனால் இந்த இடத்துல அஸ்யேஷானா ஸ்வமசி ஜகதா, ஜகத்துக்கு நீ ஈஸ்வரி அம்மா, அதான் ஜகத்து நீ ஆளக்கூடியவளம்மா அப்படின்னு. அந்த ஆளக்கூடியவள்னா வெறும் ஐஸ்வர்யம் இருக்குது, இருக்கிற ஐஸ்வர்யத்தை ஆள்றா அப்படின்னு இல்லை. என்ன பெரும் செல்வம் இருக்குது அது ஆள்றான்னு இல்லை. அதுதான் அங்கே சொல்லிட்டு சமஸ்த வஸ்து வியவஸ்தாபன ஸ்வபாவா, அந்தந்த வஸ்துவை ஸ்தாபனம் வியவஸ்தாபனம் இப்படி தான் இந்தந்த வஸ்து அப்படின்னு இது பண்ணி அதான் ஆள்றது. அதனால அந்த சிருஷ்டி ஸ்திதின்றது ஆள்றது. சிருஷ்டி அந்தந்த வஸ்து வியவஸ்தாபனம். ஒரு 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 10 ஜீவனை படைக்கிறான்னு வச்சுக்கோம். 10 ஜீவனும் ஒரே மாதிரி இல்லை. அதுக்கு கர்மாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜீவன் 10 வருஷம் இருக்குது, இன்னொரு ஜீவன் 20 வருஷம் இருக்குது, ஒன்று மாடாக இருக்குது, ஒன்று மனுஷனாக இருக்குது, ஒன்று தேவனாக இருக்குது. அப்படி வியவஸ்தாபனம் பண்ணி அதனால் சிருஷ்டி ஸ்திதி ரெண்டுத்தையும் காண்பிக்கிறது வியவஸ்தாபனம்னு சொல்கிறதுனால. அப்படிப்பட்ட சுபாவத்தை உடையவள் துவம் அசி, நீ ஆகிறாய் அப்படின்னு சாய்க்கிறது. அதனால இந்த இடத்துல என்னன்னா, பெருமாளை போல அந்த கீழே சிருஷ்டி பண்றார். யத்சங்கல்பா பௌதிகமலேன்ற இடத்துல என்ன விராட்டியினுடைய பாத குழம்புனால்தான் நான் மாதிரி அந்த சிருஷ்டி உங்களுக்கு உண்டா இல்லையான்னா இந்த இடத்துல அசேஷானா தோமசி ஜகதா அப்படின்றதுனால தெரியும். சரி, இப்படி சொல்லிட்டா இவர் தனியாக ஆளக்கூடியவளோ அப்படின்னு சந்தேகம் வருதோ இல்லை. அப்போ ஈரரசு பெருமாளும் ஈஸ்வரன் அது எல்லாருக்குமே ஒத்துக்கூடியவா. பெருமாள் ஈஸ்வரன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஆளக்கூடியவன் அப்படின்னு இவளும் ஆளக்கூடியவள் அப்படின்னு சொன்னால்
சம்சயந்தி முகுந்தம். சம்சயந்தி முகுந்தம். நீ முகுந்தன் இருக்கானே எம்பெருமான், அவனை அந்த முகுந்தனான எம்பெருமானே நீ சம்சயந்தி அடைஞ்சிருக்க, ஆசிரியிச்சிருக்க அப்படின்னு சொல்றதுனால, அடைந்தவளா இருக்கேன்னு சொல்றதுனால அவ தனிய இது பண்றதில்லை. அதாவது அவ தனிய அரசாட்சி செலுத்துறவ அப்படின்றது இல்லை. என்ன ஈசானான்னு சொன்னா ஆளக்கூடியவளை தானே ஈசானான்னு சொல்றது. அப்போ பெருமாளும் ஆள்றான், இவ்வளோ ஆள்றா, ரெண்டு பேரும் ஆள்றாளா அப்படின்றதுக்காக தான் சம்சயந்தி முகுந்தம். முகுந்தன்னா மூன்றது மோட்சத்தை குறிக்கிறது, பூன்றது பூமியை குறிக்கிறது. அதனால இங்கேருந்து போற முக்தனுக்கு என்ன ரெண்டு பலனையும் தரா, பொன்னுலக ஆளீரோ புவனி முழுதாளீரோன்னு தரா. அதனால முகுந்தன் அப்படின்னா மோட்சத்தை அளிப்பவன் அர்த்தம். அதாவது வைகுண்ட வாழ்வு ரெண்டு, நித்திய விபூதி லீலா விபூதி ரெண்டுத்தையும் நாம அனுபவிக்கக்கூடியவனா இருக்கான் அப்படின்னு இங்க முகுந்தன்ற சப்தத்தினால சாய்க்கிறேன். அதனால மோட்சத்தை தரக்கூடிய முகுந்தனோட கூட நீ சம்சயந்தி அடைந்தவளா. அதனால லக்ஷ்மி நீ எப்படி படிக்கப்படுற லக்ஷ்மி அப்படி. லக்ஷ்மி அப்படின்னு சொன்னா லக்ஷம், அந்த தாத்து ஒரு இலக்கு இருக்குது, லட்சியம். அந்த இலக்கா இருக்கிறவள் இவோ, இலக்க அடைவிக்கிறவளும் இவோ. லக்ஷ்மின்றதுக்கு லக்ஷன்ற தாத்துலேருந்து இலக்குன்னா என்ன லட்சியம். உன்னுடைய லட்சியம் என்னடா, நான் டாக்டர் ஆகணும். உன்னுடைய லட்சியம் என்ன, ஐஏஎஸ் ஆகணும், கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறோமோ. ஆன மாதிரி இலக்கா இருக்கவளும் இவ, அந்த இலக்க அடைவிப்பவளும் இவ. எப்படி பெருமாளை சொல்லச்சே என்ன பண்றோம், பெருமாளுடைய திருவடி தான் நமக்கு இலக்கு மோட்சத்துல. பெருமாளுடைய திருவடியுடைய கைங்கரியம் தான் நமக்கு இலக்கு, லட்சியம். அந்த இலக்கை தான் அந்த எம்பெருமான் தான் அடைவிக்கிறான். பிராபியம் எது நமக்கு, எம்பெருமான் திருவடி. அதை பிராபகன் யாரு, அந்த எம்பெருமான் தான். இப்போ அதே மாதிரிதான் லக்ஷ்மின்ற திருநாமம், லக்ஷ்ன்ற அந்த இலக்கு அப்படின்ற அந்த இதனால இலக்கா இருக்கும் இவ, அந்த இலக்க அடைவிப்பும் இவ. அதனால்தான் இவளுக்கு லக்ஷ்மி அப்படின்னு. அது எப்படி என்ன, பத்மா அடுத்த திருநாமம் பத்மான்னு படிச்சிருக்க. பத்மான்னா தாமரை. அந்த தாமரையில பத்மஜா, தாமரையில பிறந்தவளானதுனால, தாமரையில வசிக்கிறவளானதுனால இவளுக்கே பத்மான்னு பேர். அப்போ அந்த தாமரையினுடைய குணங்கள்லாம், தாமரை எப்படி மனம் மிக்கதாகவும் மிருதுவாகவும், அந்த களங்கமெல்லாம் சேறு முதலிய களங்கங்கள்லாம் படாத அந்த சேத்துக்கு மேலேயே எப்படி மிதக்குமோ, அதுபோல நம்ம இந்த சம்சார வாங்கிற சேற்றுலேருந்து மேலே ஏற்றக்கூடியவள் மென்மையா. இங்க சம்சாரத்தில் இருக்கிற வரையில் தான் நாம பாபத்தினால கடினமாக இருக்கும், காம குரோதாதிகள் அது இதெல்லாம் கொண்டு. ஆனால் இந்த சம்சாரத்திலேருந்து விடுபடச்சே ரொம்ப ஞானம் ரொம்ப மென்மையாயிடும். பாபங்கள்லாம் போய் அஜ்ஞானங்கள்லாம் போய் மென்மை ஆன மாதிரி மென்மையான தன்மை. அதனால என்ன பண்றோம், பரஸ்பர வாஞ்சித்த நீச்ச பாவைன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் தாசவருத்தி பண்ணிண்டு ரொம்ப மென்மையா இருக்கும். இங்கதான் நீ என்ன பெரியவனா, நான் தான் ஒன்றும் காட்டணும், நான் சொல்றதை கேளு அப்படின்லாம் நாமும் இங்கதான் அந்த கடினமான பாப்பங்கள்லாம் இருக்குதான், கடினத்தன்மை இருக்குது. அங்க அப்படி இல்லை, அடியேன் அடியேன் இங்க நியமிக்கணும், அடியேன் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பர வாஞ்சித்த நீச்ச பாவம் அப்படின்னு அந்த மாதிரி தன்மையை இவ கொடுக்குறா. காரணம் என்ன, இவ பத்மாவானதுனால. ஜலதி தனயா, ஜலதி தனயா
அதாவது சமுத்திரத்தில் கடலினுடைய இது அந்த அந்த கடல்லேருந்து உண்டானதுனால அந்த கடல்லேருந்து இவளோடு உண்டாச்சு சந்திரன், ஐராவதம், இதெல்லாம் எல்லாம் அமிர்தம் எல்லாம் உண்டாச்சு. ஆலகால விஷம் கூட உண்டாச்சு, இருக்கட்டும். இந்த மாதிரி எல்லாம் உண்டாகிறதுனால இவள் அந்த அந்த அப்படிப்பட்ட கடல் எப்படி ஆழமாக இருந்து எல்லாத்தையும் தன்னுள்ள கொண்டிருக்குதோ அதே மாதிரி அவளோட கடலினுடைய புத்திரியானதுனால இவளும் எல்லாத்தையும் அழிக்க வல்லவள் அப்படின்றது எல்லாத்தையும் கொண்டிருக்கு. அதுக்கப்புறம் விஷ்ணு பத்னி. இதுவரையில் இதை சொல்லலேன்னு நினைக்கிறேன். விஷ்ணு பத்னி. விஷ்ணு பத்னி அப்படின்னா விஷ்ணுன்றதுக்கு விஷுல் வியாப்தோ அப்படின்னு எங்கும் பறந்துருக்கவன்னு சொல்கிறது. அதனால் அவனுக்கு ஒரு பத்னியாக இருந்தால், பத்னின்றது யார்? தர்மத்தை உடனிருந்து நடத்தவர்கள் தானே பத்னி. அதனால் அந்த எம்பெருமான் எங்கேயும் வியாபிச்சிருக்கான்னா அவன் அங்கங்கே வியாபித்து என்ன காரியம் பண்ணுறானோ அது மொத்தத்தையும் இவளும் உடன் இருந்து பண்ணுறவோ. அதனால் இவளும் விபுவாக இருக்கா அப்படின்றது தெரியுது. எம்பெருமான் எங்கும் கரந்தெங்கும் பரந்துடன் அப்படின்னு சொல்லிருக்கோல்ல. அதனால் அவன் எப்படி பறந்து இருக்கானோ எல்லா இடத்துலையும், கண்ணுக்கு தெரியாமல் எல்லா இடத்துலையும் பறந்து இருக்கானோ, அதுபோல் இவளும் அவனுடைய பத்னியானதுனால இவளும் பறந்து எல்லா இடத்துலையும் இருக்கா. இந்திரா. இந்திரான்னா அதான் இத்தி பரம ஐஸ்வர்யன், உயர்ந்த ஐஸ்வர்யத்தை உடையவன் இந்திரா. என்ன இந்திரஹான்றதுக்கு இந்திரான்னா அது ஸ்ரீலிங்கம். உயர்ந்த ஐஸ்வர்யத்தை உடையவளாக இருக்கா. உயர்ந்த ஐஸ்வர்யம் என்ன ஐஸ்வர்யம்? இந்த ஐஸ்வர்யமெல்லாம் இல்லை. அதாவது முக்த நித்தியர் கூட சூழ அங்கே இருக்காளே, அதே மாதிரி இங்கே ஜீவன்லாம் படைச்சி அவளை நர்க்கத்துக்கு மேலே கொண்டு போகிறாளே, அதுதான் உயர்ந்த ஐஸ்வர்யம். எல்லாரையும் அங்கே அஸ்பிருஷ்ட சம்சார இருக்கக்கூடிய சம்சாரமே சம்பந்திக்காத நித்தியரை ஆள்றா. நிவர்த்த சம்சார இருக்கக்கூடிய சம்சாரம் விடுபட்டவாளான முக்தரை அங்கே ஆள்றா. இங்கே இருக்கிற பக்தரை இந்த சம்சாரத்திலேருந்து விடுவித்து அங்கே கொண்டு போகிறாங்க. இதுதான் உயர்ந்த ஐஸ்வர்யம். எல்லாரையும் தன்னோட சமமாக ஆக்கிறது தான் அந்த உயர்ந்த ஐஸ்வர்யத்தை. இந்திரா இதி ஸ்ருதி பரிபணானி, வேதங்களுக்கு மூலதனமாக இருக்கக்கூடிய இந்த நாமங்களே என் நாமானி ஸ்ருதி பரிபணான் ஏவம் ஆவர்த்தயந்தா. இப்படி ஆவர்த்தனம் பண்ணிகிட்டே இருந்தால் திருப்பி திருப்பி சொன்னேன். நாவர்த்தந்தே துரித பவன பிரேரிதே ஜன்ம சக்கரே. இந்த துரித பவனம் இருக்குதே, பாபங்களாகிய காற்று. துரிதம்னா பாபம், பவனம்னா காற்று. அதனால் பிரேரித்தே, அதனால் நமக்கு ஏற்பட்டதானே சுழற்சியாக ஏற்பட்டதான ஜன்ம சக்கரம் இருக்குதே, இந்த பிறவி சக்கரத்தில் நாவர்த்தந்தே ஆவர்த்தந்தே மறுபடியும் சுழ மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி. அதனால் இந்த ஸ்லோகத்தில் இவோ எம்பெருமானை போல ஆளக்கூடியவள், எம்பெருமானை போல இவளும் விபுவாக இருக்கக்கூடியவள். எப்படி எம்பெருமானுடைய நாமம் இந்த கலிகாலத்தில் எதாப்னோதி ததாப்னோதி என்ற விஷயத்தில் மற்ற யுகங்களில் தியானம் யஜ்யம் அர்ச்சனமெல்லாம் என்ன கொடுக்குமோ அதே மாதிரி நாம சங்கீர்த்தனம் எம்பெருமானுடைய நாம சங்கீர்த்தனம் கொடுக்கும் கலியுகத்திலேன்னு சொல்கிற மாதிரி இவளுடைய நாம விசேஷமும் அந்த மாதிரியான பெருமை உண்டு. அது வேதத்துக்கு மூலதனமாக இந்த திருநாமங்கள்லாம் இருக்குது. அதை தான் வேதம் நமக்கு விரித்துரைக்கிறது அப்படின்னு இந்த இடத்துல காண்பிச்சு. இதனால் என்னன்னா வியவஸ்தாபனம் பண்ணுறது அப்படின்னு சொன்னதுனால சிருஷ்டி ஸ்திதி ரெண்டுத்தையுமே சொல்கிறது. அதனால் சிருஷ்டி ஸ்திதி சமாராதிகள் பண்ணக்கூடிய காரணமாக இருக்கக்கூடியவள், விபுவாக இருக்கக்கூடியவள், இவ உலகத்தை ஆளக்கூடியவள் அப்படின்றது எல்லாம் இதில்
தெரியுது. கீழே சிலத்தில் மறைமுகமாக சொன்னது, இந்த இடத்துல எல்லாத்தையும் வியக்தமாக ஸ்ருதியில் சொல்லியிருக்குது. இவளுடைய நாமும் ஸ்ருதி பரிபாணி வேலைக்கு மூலகம் அப்படின்னு சொல்லிச்சு. கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷோபாதீனதிவர்யான் பஜேஷம் ஸ்ரீரங்கபூர்வசடிதித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சம் திலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.